பதட்டமான வருவியா என்ன? பதட்டமான செய்திக்கா, இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் சொல்ல வந்திருக்கேன். அக்கா நீ மட்டும் கேட்ட அப்படி உன் நெஞ்சே வெடிச்சிருக்கா. நெஞ்சே வெடிக்கல கேரடி செய்தி சொல்ல வந்திருக்க. செய்தி இல்லக்கா, அதிர்ச்சிக்கா, அதிர்ச்சி. என்ன உளறிக்கிட்டு இருக்க? அக்கா அன்னைக்கிளி தந்திரக்காரின்னு தெரியும், ஆனா இவ்ளோ பெரிய தந்திரக்காரின்னு தெரியாம போச்சுக்கா. என்னடி சொல்ற? அக்கா அன்னைக்கிளி நம்ம தப்பா எடை போட்டுட்டாங்கக்கா. ரொம்ப தப்பா எடை போட்டுட்டா. ஒரு தப்பு செஞ்சா அன்னைக்கிளி மன்னிச்சிருன்னு நம்ம தப்பா எடை போட்டுட்டாங்கக்கா. உலகாம விஷயத்த சொல்லு. அதாவது பாம்புக்கு ஒரு குணம் உண்டு. நம்ம அதை அடிச்சுட்டனா எத்தனை வருஷம் ஆனாலும் சரி நம்ம பழி வாங்க வரும்னு. அதேதான்க்கா இந்த அன்னக்கிளியும். புரியல அக்கா. அந்த வீட்ல இருக்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தப்பட்டவங்கக்கா. சம்பந்தப்பட்டவங்கன்னா அக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுக்கே தெரியாம ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தப்பட்டவங்க. என்னடி உளறிக்கிட்டு இருக்க? அக்கா அன்னக்கிளி கூட இருக்கவங்க எல்லாருமே அவங்களுக்கே தெரியாம ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்புடையவங்க. புரியல? இவங்க எல்லாருக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்குது, ஆனா அது அவங்களுக்கே தெரியாது. ஆனா அன்னக்கிளிக்கு தெரியும். அக்கா பொண்ணுத்திர மாமாவோட அப்பா யாருன்னு தெரியுமா? அவங்க அம்மா யாருன்னு தெரியுமா? ஏதோ சிவகாமின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அம்மா சிவகாமி எதுன்னு தெரியும், அப்பா தெரியாதுல உனக்கு? அது மட்டும் இல்ல, தமிழ் இல்ல பொண்ணுத்திரைக்கு உண்மையிலே சொந்த அக்கா. என்னடி உளறிக்கிட்டு இருக்க? அக்கா என்ன நான் ஏகப்பட்டது சொல்ல போறேன். தெரிஞ்சிச்சுனா அவ்வளவுதான். மீனா யார் தெரியுமா? இந்த செம்பகவலிக்கும் நல்ல சிவனுக்கும் சம்பந்தம் இருக்கு, உனக்கு தெரியுமா? எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தான் ஒரே வீட்ல கோத்து விட்டுக்குது இந்த அன்னக்கிளி. மதனுக்கும் செம்பகவலிக்கும் என்ன தொடர்பு உனக்கு தெரியுமாக்கா? எதுக்காக செம்பகவலிக்கும் மதனுக்கு காவலிச்சு உனக்கு தெரியுமாக்கா? அன்னக்கிளி போட்ட ஒரே ஒரு கணக்கு தப்பா போச்சுது. பொண்ணுத்திர செத்து போயிட்டா நீ உயிரோட வர மாட்டான், அதுக்கு பதிலு வேற ஒருத்தங்களை வச்சு முடிக்கணும்னு நினைச்சு ஒரு காரியத்தை ஏற்பாடு பண்ணிருக்குது. அங்கத்தான் அது தோத்து போச்சுது. அக்கா இனி என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியுமாக்கா? பொண்ணுத்திர அப்பா யாரு உனக்கு தெரியுமாக்கா? ஹாய் நண்பர்களே, இதோட தொடர்ச்சி நாளைக்கு கண்டிப்பாக வரும். என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு, பல திடுக்கிடும் திருப்பங்களுடனும் பல பரபரப்பு திருப்பங்களுடனும் உங்களை சந்திக்க வருகிறது முதிர்கண்ணி. நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தனால கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். வீடியோ எடிட்டிங் பண்ண முடியல. ஆசையாக தமிழ்நாட்டுக்கு வந்தனால வீடியோ எடிட்டிங் பண்ண முடியல. இப்போ தான் அவரங்க பார்த்துக்கு வந்தேன். 7 மணிக்கு தான் வந்தேன். சரி உங்களுக்கு தகவலை சொல்லிடுவோம். நாளையிலேருந்து கண்டிப்பாக எல்லா வீடியோவுமே தொடர்ந்து வரும். அது மட்டும் இல்லை, தாவாணி கனவு, அள்ளி, நம்ம கல்யாண கனவு எல்லாமே தொடர்ந்து நாளிலேருந்து கண்டிப்பாக வந்துடும். நம்ம முதிர்கண்ணில் இனி திடுக்கிடும் பல தகவல்கள் வரும். பரபரப்பு தகவலுடன் உங்களை சந்திக்க வருகிறது முதிர்கண்ணி. இன்னைக்கு வீடியோ எடிட்டிங் பண்ணலாம் நினச்சேன். ரொம்ப டயர்டு. ஏன்னா கார்லேயே அங்கேருந்து வந்ததுனால கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டரு நம்ம கார்லேயே ட்ராவல் பண்ண வந்ததுனால ரொம்ப டயர்ட் ஆகிட்டுது. நான் வந்த உடனே வீடியோ எடிட்டிங் பண்ணிடலாம் நினச்சேன். ஆனால் டிராஃபிக் அதனால 7 மணி தாண்டிட்டு வீட்டுக்கு வரதுக்கே. இதுக்கப்புறம் நான் உட்காந்து வீடியோ எடிட்டிங் பண்ணாலும் நல்லா இருக்காது. அதனால் நாளைக்கு நினைக்க ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் நாளைக்கு கண்டிப்பாக நான் வந்து வீடியோ எடிட் பண்ணுறேன். எனக்கு பேசக்கூட முடியல, வாய் அவ்வளோ உளரலை. ஏன்னா அவ்வளோ டயர்டாக இருக்குமா, முடியல, என்னால் பேசக்கூட முடியலை. நாளையிலேருந்து வீடியோ கண்டிப்பாக வரும், மறக்காமல் பாருங்கள். யார் இந்த பொண்ணுத்திர அப்பாவுக்கும் சிவகாமிக்கும் என்ன அப்படிங்கிறதே கதை ரொம்ப சுவாரஸ்யமாகவும் உங்களை ஆச்சரியப்படுத்த விதமாகவும் கதைக்களம் இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். சாரி எல்லாரும் மன்னிச்சிருங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் நாளைக்கு கண்டிப்பாக வீடியோ எடிட் பண்ணுறேன். எனக்கு ஒரு நாளும் பொறுத்துக்கோங்க அன்பு நண்பர்களே.